at liberty to take such steps as permissible in law என்ற ஒரு ரைடர் உடன்தான் நீதிமன்றம் தமிழ்நாட்டின் கோரிக்கையின் மீது டைரக்ஷன் கொடுக்க மறுத்துள்ளதை தவிர தமிழ்நாடு சார்பில் சரியான முகாந்திரங்களை வைத்து வாதாடவில்லை என்றோ தமிழ்நாட்டின் கோரிக்கையில் நியாயமில்லை என்றோ கூறவில்லை என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். கர்நாடகம் தயாரித்த டிபிஆர் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்படி இல்லை என்பதால் அதையே ஒன்றிய நிர்வாகத்துறை ஆணையம் கர்நாடக அரசுக்கு திருப்பி அனுப்பியிருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்தவரை மேகதாது அணை கட்ட விரிவான திட்ட அறிக்கை அனுமதிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை நிலை என்பதை இங்கு நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால் தான் தேர்தலுக்கு முன்பு, அதாவது கடந்த 4/3/2026 அன்று மேகதாது அணை பிரச்சனையில் நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தோம். இந்த அரசு கொண்டு வந்த தீர்மானத்திலும் அதை திருத்தமாக மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அளித்து அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே மேகதாது அணை தொடர்பாக தமிழ்நாடு அரசின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுவிட்டது என்றெல்லாம் பேசி கர்நாடக அரசின் கருத்தை வலுப்படுத்த வேண்டாம் என நான் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எப்போது கர்நாடக அரசு டிபிஆர் தயாரிக்க முன்வந்தாலும் திமுக ஆட்சியில் பெறப்பட்ட உச்ச நீதிமன்ற தீர்ப்பை கடைபிடித்தே ஆக வேண்டும். இதுதான் சட்ட நியதி என்று கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தேர்தல் ஜனநாயக வரலாற்றில் தமிழ்நாடு சட்டமன்றம் புகழ்மிக்கது. நூற்றாண்டு கண்ட சட்டமன்றத்தின் உறுப்பினராக நாம் எல்லாம் இருப்பதும் பெருமை மிக்கது. நான் இந்த அவையின் உறுப்பினராக முதலில் நுழைந்த 2001ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை சட்டமன்ற உறுப்பினர் என்பதை நாட்டின் எந்த மூலை முடுக்கிலுக்கு போனாலும் பெருமிதத்துடன் கூறிக்கொள்ள முடிகிறது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த சட்டமன்றத்தில், குறிப்பாக இந்த 14வது சட்டமன்றத்தின் சீனியர்களாக நாங்கள் இடம்பெற்றிருக்கிறோம் என்றால் எண்ணற்ற இளைஞர்களும் வீற்றிருப்பது நம் ஜனநாயகத்தின் இளமையை காட்டுகிறது. இளமையான ஜனநாயகம், துடிப்புமிகு ஜனநாயகமாக இருக்க ஆரோக்கியமான விவாதத்திற்காக, கருத்துமிக்க கலந்துரையாடலுக்காக நமக்கெல்லாம் சட்டமன்ற விதிகளை தொகுத்து தந்திருக்கிறார்கள். நம்மையெல்லாம் வழிநடத்தி செல்வதற்கு தகுதியுள்ள பேரவைத் தலைவர் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த விதிகளின் நான் இதை சொல்வதற்கு காரணம், நீங்களும் நாங்களும் ஒன்றாக பயணித்திருக்கிறோம் என்பதை நான் அறிவேன். உங்களுடைய உண்மைத்தன்மையையும் நான் அறிவேன். நீங்கள் மனசாட்சிப்பட செயல்படுங்கள் என்பதையும் நான் அறிவேன் என்பதை இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த விதிகளிலேயே தனிப்பட்ட குற்றச்சாட்டுகளோ, நமக்கு தரப்பட்டிருக்கின்ற வரையறுக்கப்பட்ட விதிகளில் தனிப்பட்ட குற்றச்சாட்டுகளோ அல்லது அவதாரண வார்த்தைகளே இருக்கக்கூடாது என்பதுதான் ஒரு விதி. நீதி விசாரணையில் இருக்கும் எப்பொருளின் மீதும் கருத்தை சொல்லவோ அல்லது அப்பொருள் குறித்து குறிப்பிடவோ கூடாது. அது விதி. பேரவைக்கு ஒவ்வாத பயன்படுத்தாத வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அதுவும் விதி. செய்தித்தாள்கள் வருகின்ற அடிப்படையாக வைத்து பேரவைத் தலைவரின் அனுமதியின்றி பேசக்கூடாது. இவை வெறும் சாம்பிள்கள். நாம் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற தினத்திலேயே இச்சட்டப்பேரவையின் விதிகள் அடங்கிய புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு புத்தகம் இங்கே இளைஞர்களாக அமைந்திருக்கும் உறுப்பினர் அயலுக்கும் வந்து சேர்ந்திருக்கும். அந்த 292 விதிகள் கொண்ட தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதிகள், அந்த விதிகள் தான் நமக்கு எல்லாம். இங்கு இருக்கும் தலைவர் பிரியப்பரனே, மாண்புமிகு உறுப்பினர் இந்த விதிகள்லாம் எல்லா உறுப்பினரும் படிக்க வேண்டும் என்பதை தான் சொல்லுகிறார். அவர் எனது அந்த விதிகளை அவரும் படித்துவிட்டு தான் வந்திருக்கிறார். காலம் கருதி விரைவிலே முடிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அதன் கீழ்தான் பேரவைத் தலைவர் நம்ம எல்லாம் அதைத்தான் சொல்ல வந்தேன். அந்த விதியின் கீழ்தான் பேரவைத் தலைவர் நம்ம எல்லாம் நல்ல வழிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதனை நான் இங்கு பணியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே மூத்த உறுப்பினர் என்ற முறையில் நான் சொல்லிக் கொள்வது, இது பாரம்பரியமிக்க சட்டமன்றம். அதன் பழம்பெருமையை, ஜனநாயகத்தை தாங்கி நிற்கும் அந்த தூணை ஆரோக்கியமான விதாங்கமான முன்னெடுத்து வெளியுறவுகள் புகழ் சேர்க்க நம்முடைய சட்டமன்றத்திற்கு, நம்முடைய தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒன்றை மட்டும் சொல்லி வருகிறேன். கடந்த ஐந்தாண்டு காலம் தமிழக மக்களுடைய அடிப்படை வசதிகளையும் தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய உரிமைகளையும் திராவிட இயக்கத் தலைவர்கள் நமக்கு பெற்றுத்தந்த உரிமைகளை காப்பாற்றுகின்ற ஒரே நோக்கத்தோடு தான் நாம் செல்ல வேண்டுமே தவிர வேறு எந்த நோக்கமும் நமக்கு இருக்கக்கூடாது என்பதை சொல்லி
இவ்வளவு தூரம் பொறுமையாக கேட்ட சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர்கள் உட்பட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் என்.எம். சுகுமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மாண்புமிகு நிதி அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர், ஃபார்மர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்க இங்கே வந்து கிரெடிபிலிட்டி பற்றி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், அவங்க காலத்தில் அவங்க ப்ரெசன்ட் பண்ண 2021-22 ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவென்யூவில் இந்த மாமன்றத்தில் அவங்க சப்மிட் பண்ணது வந்து 1,35,641 கோடி ரூபாய் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவென்யூ நீங்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்க பார்த்து நீங்கள் ப்ரெசன்ட் பண்ண அந்த இன்ட்ரீம் பட்ஜெட்டில் இங்கே தாக்கல் பட்டது. அதுக்கு அடுத்த வந்த கவர்மெண்ட், டிஎம்கே கவர்மெண்ட், ஆனரபிள் ஃபார்மர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர்கள், பிடிஆர் அவர்கள் அவங்க சப்மிட் பண்ணதில் ரிவைஸ் பட்ஜெட் எஸ்டிமேட்டில் 21-22 ஆண்டில் 1,26,644. அப்போ நீங்கள் சப்மிட் பண்ணது 1,35,641. தென் ஃபார்மர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர்கள் 1,26,644. 8,997 கோடி டிஃப்ரென்ஸ் இருக்குது. கிரெடிபிலிட்டி பற்றி சொல்கிறீங்க, அதனால் இந்த பாயிண்ட் உங்களுக்கு சொல்கிறேன். அங்கேயே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஎம்கே வென் தி லெஃப்ட் அவங்க சப்மிட் பண்ண இன்ட்ரீம் பட்ஜெட்டில் ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவென்யூ 2,29,579 கோடி ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவென்யூ சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஆக்சுவல் 2025-26 ஆக்சுவல்ஸ் அவங்க சப்மிட் பண்ணதில் 1,92,493 கோடி. 8% இருந்தது அந்த 2025-26. இன்ட்ரீம் பட்ஜெட்டில் பிஃபோர் தி லெஃப்ட் தி கவர்மெண்ட் 19% ஜம்ப் கொடுத்துட்டு போயிருக்காங்க. 1,92,493 19% எக்ஸீடிங்காக இருக்குது. 2,29,579 crores. இப்போ நாங்கள் ரிவைஸ் பட்ஜெட்டில் சப்மிட் பண்ணது பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் அப்படின்றது 11% நாங்கள் தாக்கல் பண்ணியிருக்கிறோம். அதாவது 2,14,990 rupees, 90 crores அந்த அடிப்படையில் நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் ஹானஸ்டாக டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் இதில் கொடுத்துருக்குறோம். ஜம்ப் பண்ணி நாங்கள் கொடுக்கல. 8%ன்றது 19% ஹியூஜ் க்ரோத்து. டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுனால ஹானஸ்டாக நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ. மாண்புமிகு உறுப்பினர் சுகுமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். நீதி முறைப்படி ஆட்சி செய்து மக்களை தீங்கிலிருந்து பாதுகாக்கும் அரசன் மனித பிறவியாக இருந்தாலும் மக்களுக்கு கடவுளாக மதிக்கப்படுவான் என்ற குரலுக்கு ஏற்ப செயல்பட்டு வரும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள், எங்களுக்கெல்லாம் முகமும் முகவரியும் கொடுத்த எங்கள் தலைவர் பெயரிலேயே வெற்றியை கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த மாமன்றத்தில் என்னுடைய முதல் பேச்சு. இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியவர் எங்கள் தங்கத் தலைவர், சிங்கத்தமிழர், தடைக்கல்லை படிக்கல்லாக்கி முன்னேறிய முதல்வர், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் ஒளிரும் விளக்கு, தமிழ்நாட்டில் இனி நிரந்தர கிழக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். அவருக்கு நன்றி என்ற ஒற்றை சொல் போதாது. தமிழ் மொழியின் எல்லா வார்த்தைகளையும் கூட்டி நன்றிக்கு ஒரு வார்த்தை உருவாக்கினால் அந்த சொல்லையே அவருக்கு நான் காணிக்கையாக்க விளைக்கிறேன். ஏனென்றால் 1927 எனது பாட்டனார் திரு நஞ்சப்பத்தேவர் அவர்கள் முதலாக நீதி கட்சியில் கையெழுத்திட்டார். 1929 அவர் முதலாக பெரியாரை கோவைக்கு அழைத்து வந்து முதல் சொற்பொழிவாற்றியவர். அதற்கு பிறகு
எனது தாத்தா திரு யூகேஎன் ராசு மற்றும் எனது தகப்பனார் ஆகியோர் கடந்த ஆண்டு வரை நாங்கள் ஒரே ஒரு கட்சியிலே தான் இருந்து வந்தோம். இன்று இந்த ஜனவரி மாதம்தான் நான் தலைவரை பார்த்து இந்த கட்சியில் சேர்ந்தேன். இதற்கு முன்னால் நிகழாத ஒரு பெரும் புரட்சியை எங்கள் முதலமைச்சர் நிகழ்த்தியிருக்கிறார். ஒவ்வொரு தேர்தலையும் தீர்மானிக்கும் சக்திகள் ஜாதி, மதம், பணம் என்ற 3 இருந்திருக்கின்றன. எங்கள் முதலமைச்சர் ஜாதி கடந்து, மதம் கடந்து, பணம் கடந்து ஒற்றை கட்சியாக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து முந்தைய வரலாறுகளை முறியடித்திருக்கிறார். இந்த உலகத்தை காற்று மண்டலம் சூழ்ந்திருப்பது போல் தமிழகத்தை விஜய் மண்டலம் சூழ்ந்திருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்களே, உங்கள் பொது வாழ்க்கையில் குறுகிய காலத்தில் இத்தனை தடைகளை சந்தித்த தலைவன் நீங்கள் மட்டுமே. சோதனையின் கொம்பை ஒடித்து சாதனை ஆக்கினீர்கள். நீங்கள் பாடிய பாடலே நினைவுக்கு வருகிறது. புயல் மையம் கொண்டால் மலை மண்ணில் உண்டு, எந்த தீமைக்குள்ளும் ஒரு நன்மை உண்டு. தீமைக்குள்ளும் நன்மை கண்டறியும் உங்கள் போர்க்குணம் புதிய தலைமுறைக்கு வழிகாட்டுகிறது. ஆட்சிக்கு வந்த இந்த குறுகிய காலத்தில் லஞ்சமற்ற அரசை அவர் அமைத்திருக்கிறார் என்பதை நெஞ்சை நிமிர்த்தி சொல்லலாம். அடித்தட்டு மக்கள் சொல்கிறார்கள், விவசாய பெருமக்கள் சொல்கிறார்கள், தங்க தாய்மார்கள் சொல்கிறார்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் சொல்கிறார்கள், அரசு அலுவலகங்களை அணுகுகின்றவர்கள் சொல்கிறார்கள், என்ன மாயம், லஞ்சம் என்ற போய் ஒளிந்துவிட்டதே. லஞ்சம் வாங்கவும் லஞ்சம் கொடுக்கவும் அஞ்சுகிறார்களே. இதுவல்லவோ ஆட்சி, இதுவரை காணாத காட்சி, இதுதான் தமிழகத்தின் மாட்சி. இந்த ஆட்சிக்கு வேண்டும் நீட்சி என்று கடைசி குடிமகன் நினைக்கிறான். இந்த புரட்சியை செய்த புதுமை தலைவர், புரட்சி செம்மல் எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு என் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் நேற்று பேசும்போது சொன்னார்கள், கடந்த 5 ஆண்டுகளாக நாங்கள் எப்போவுமே டென்ஷனாக தான் இருப்போம் அப்படின்னு. அதுக்கு காரணம் கதவை தட்டுறவங்க ஈடியா விஜிலன்ஸான்னு தெரியாமல் நாங்கள் எப்போவுமே டென்ஷனாக. வெயிட் 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 உட்கார. உட்காருங்க. இது எனது முதல் பேச்சு. உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. இல்லை, கன்னி பேச்சாக தான் அது கண்ணியத்தோடு இருக்க வேண்டும். அது என்ன இல்லைங்க. உட்காருங்க. என்ன பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க. எடுத்தல இருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்கட்சி தோழர்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். அவர் கன்னி பேச்சை இப்போது பேசுகிறார். சூலூர் சட்டமன்ற உறுப்பினர். அவர் பேச்சில் ஆட்சேபனை இருந்தால் பேரவைத் தலைவர் அவர்கள் அதை ஆய்வுக்குட்படுத்தி பின்னர் பேரவைத் தலைவர் ஒரு நல்ல முடிவை தெரிவிக்கப் போகிறார். இது உங்களுக்கும் தெரியும். வார்த்தை அவர் இருங்க. உட்காருங்க. அவர் பேசிய அந்த சொற்றொடர் மட்டும் நீக்கப்படுகிறது. தொடர்ந்து பேசுங்க. உட்காருங்க. தொடர்ந்து பேசுங்க. நீக்கியாச்சு. உட்காருங்க. அங்கிருந்து பேசாதீங்க. கை நீட்டி பேசாதீங்க. உட்காருங்க. தயவுசெய்து உட்காருங்க. மாண்பு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, இந்த லைவுக்கு முன்னால் அதுக்கு முன்னால் இது மாதிரி பேசினாக்கா பேரவைத் தலைவர்கள் அறைக்கு சென்று டெக்ஸ்டை படிச்சுட்டு எதை நீக்கலாம் எதுன்ற நிலைமைன்றது ஏற்கனவே. அப்பொழுது பத்திரிகை நண்பர்கள் அதை வெளியிட மாட்டாங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ உங்களுடைய கட்டுப்பாட்டில் இது லைவில் போகுது. எல்லாமே உடனுக்குடன் அப்பயே தீர்வு கண்டால்தான் இதற்கு ஒரு முடிவு வரும் மொழியை நீங்கள் பின்னாலன்ற முறை கொஞ்சம் மாற்றிக்கணும். நான் உங்களை ஆர்டர் போடுறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா இந்த சட்டமன்றம் உங்களுடைய கட்டுப்பாடு தெரியும். தகவலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்பப்பொழுது முடிவெடுத்துறது தான் சரியாக இருக்க மொழி. அது பின்னால் இருந்தாக்கா அது சரியாக வராது. இப்போது நீக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பேச வந்த உறுப்பினர் இந்த பக்கமாக இருந்தாலும் சரி, அந்த பக்கமாக இருந்தாலும் சரி, கண்ணியத்தோடையும்
சட்டப்பேரவையில் என்னென்ன வார்த்தைகளை நான் பிரயோகிக்கணும், இந்த வார்த்தைகள் மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்து வார்த்தை பிரவார்த்தை மற்றவர்களை புண்படுத்தாமல் என்று அவர்கள் சொன்னபடி இது லைவாக உலகம் முழுவதும் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கு. யார் எப்படி என்று நன்கு அறிந்து கொள்ள மக்களும் விரும்புகிறார்கள். அந்த வகையில் அனைத்து உறுப்பினர்களும் அந்த கண்ணியத்தை கடைபிடிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் தொடர்ந்து சுகுமார் பேசலாம். எங்களை பார்த்து சொன்னார், அவர் நீங்கள் கூலாக இருக்கீங்க உட்காந்துருக்கீங்க அப்படின்னாரு. எங்கள் மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை என்பதற்கேற்ப நாங்கள் மிகவும் கூலாக தான் இருக்கோம். இன்றைக்கி மட்டும் இல்லை, இந்த 5 வருஷம் போய் மக்களை அடுத்த 5 வருஷம் தேர்தலில் சந்திக்கும் போது நாங்கள் கூலாக தான் இருப்போங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். மற்றொரு உறுப்பினர் சொன்னார், எங்கள் முன்னாள் முதல்வர் எதிர்க்கட்சி தலைவர் பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்று எங்களுடைய முன்னாள் அமைச்சர் பேசும்போது சொன்னார், கடந்த 5 வருடங்களாக தினமும் டென்ஷன் எங்களுக்கு என்று. அதை ரிப்ளை செய்யும்போது நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர்களும் அதே சொல்லியிருக்கிறார். நாங்களும் தினமும் நிம்மதியாக எங்களும் தங்களால் தூங்க முடியல, தினமும் எங்களுக்கும் நிமிஷம் டென்ஷனாக இருக்கிறோம் என்று அவரும் சொல்லியிருக்கிறார். மீண்டும் அதை திருப்பி சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் உங்களுக்கும் சிபிஐ வழக்கு இருக்கிறது, உங்களுக்கும் இன்கம் டேக்ஸ் வழக்குகள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கும் இருக்கின்றது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வதெல்லாம், சிபிஐ வழக்கு இருக்குதுன்றதெல்லாம் கரெக்டு தான். எங்களுடைய டென்ஷன், எங்களுடைய முதல்வர் தொகுதியில் என்ன பிரச்சனை, மக்கள் பிரச்சனை இருக்குது, அது உடனுக்குடன் பார்க்கறியான்னு கேட்டாருன்றதுக்கோசம்தான் நான் உங்களுக்கு அப்படி சொன்னனே ஒழிய, நான் வேறு எந்த அர்த்தத்துலேயும் நாங்கள் எங்களை பயமுறுத்தியோ டென்ஷன் படுத்தியோ இல்லை. அவர் முதல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்லாம் எப்போ எங்களுடைய தலைவர் பேசுவார்னு நினச்சிருந்தாங்க. இப்போ ஃபோன் வந்தாலே பயம் இருக்குது. ஏதாவது தொகுதியில் ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அதை ஏன் உடனே செய்யலன்னு கேட்கக்கூடியவர் தான் எங்கள் முதல்வர் என்பது தெரிவிச்சு. உட்காருங்க. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லி முடிச்சிடும். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கருத்தை சொல்லுங்கள். பேரவைத் தலைவர்களே, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அவர்களும் அதே எண்ணத்தோடு தான் பேசினார். அவர் ஒரு மூத்த அமைச்சராக இருக்கக்கூடியவர், வேளாண்மை துறை அமைச்சராக இருந்தவர். எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு தினசரி பேப்பரில் பார்த்து, செய்திகளில் பார்த்து, அந்த துறை சம்பந்தமாக ஏதாவது செய்திகள் வந்திருக்கிறதா, அதை உடனடியாக நிவர்த்தி செய்யுங்கள் என்றதுதான், அந்த எண்ணத்தில் தான் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் பேசினார். மாண்பு சுகுமார் பேசுங்க. நீங்கள் நேற்று மற்றொரு முன்னாள் அமைச்சர் பேசும்போது சொன்னார், எங்கள் முன்னாள் முதல்வர் எங்கும் இருக்கிறார், எல்லா திட்டங்களும் இருக்கிறார், நீக்கமர நிறைந்திருக்கிறார், எல்லா இடத்துலையுமே இருக்காருன்னு சொல்லி பேசினார். அது ரொம்ப சந்தோஷம். ஆனால் மக்கள் மனதில் இல்லை. மக்கள் மனதில் இருந்தால் மட்டும்தான் இந்த சட்டமன்றத்துக்குள்ளே வர முடியுங்கிறது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். அதனால் மக்கள் மனதில் இடம்பெற்றிருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது, இங்கே உட்கார்ந்துருக்கலாம். நீ குறுக்க பேசாதீங்க. மாண்பு உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் கடந்த ஆண்டு ஆட்சியில் இருக்கும்போது யார் கூட சுற்றிக்கிட்டு இருந்தார் என்பது உலகத்துக்கு தெரியும். எங்களுடைய ஊரக தொழில்துறை அமைச்சர் ஐபி குடன் அவர் கூட இருந்தார், பழகினார் இருந்தார். ஆனால் நாங்கள் படுற டென்ஷன் அவருக்கு தெரியும். நாங்கள் எதுக்காகனா மக்களுடைய பிரச்சனைகளை அன்றாடம் பார்க்க வேண்டும், அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினரும் இருக்க வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் அவர்கள் கூறிய அனுப்பினேன். நாங்கள் பண்ணினோம். அது எப்படி எங்கள் திட்டமும் மக்களுக்கு செல்ல வேண்டும். கிட்டத்தட்ட இப்போ யார் மனதிலே இல்லைங்கிறார். 1,31,00,000 பெண்களுடைய மனதிலே அவர் குடியிருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல இங்கே புதுமை பெண் திட்டம் விளக்க வேண்டாம். மாண்பு உறுப்பினர் சொல்லிட்டீங்க, அவர் கருத்துக்கு தப்பு சொல்லிட்டீங்க, அதோட நிறுத்திடுங்க. போதும் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் கருத்து சொல்லுகிற போது ஒரு கான்ட்ரவர்சி இல்லாமல் நீங்கள் முடிச்சிருங்க. ஏன்னா நீங்கள் சொல்லுகிற போது மிகப்பெரிய திராவிட பாரம்பரியத்து குடும்பத்திலிருந்து வழித்தோன்றலாக இருக்கின்றீர்கள். அந்த கண்ணியத்தையும் கௌரவத்தையும் காப்பாற்ற வகையில் நீங்கள் தொடர்ந்து பேச வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, இப்போ ஒருத்தர் அங்கே பின்னாலன்னு சொன்னாங்க, நீ எங்கே பின்னாடி முன்னாடிலாம் வேண்டாம், என்னை பார்த்து எனக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், தொடர்ந்து பேசுங்க. இல்லை, நான் இருந்த திமுக தான் இல்லைன்னு நான் சொல்லலை. அதாவது என்னைக்கு சப்ஜெக்ட் வாங்க, அவங்களுக்கு பதில் சொல்ல வேணாம். நீங்கள் அது சொன்னார், நீதிநிலை அறிக்கை வேளாண் பற்றி பேசுங்க.
நான் எல்லாத்தையும் என்னை விட ஒரு வயசு பெரியவங்களாக இருக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் நான் மதிக்கக்கூடியவங்க தான். நான் அதில் வந்து நான் தவறாக எந்த கருத்து நான் சொல்ல. நான் இருக்கிறது மக்கள் நினைக்கிறதையும் மக்கள் என்ன மாதிரி நடந்துக்கிட்டாங்கிறது தான் நான் சொல்கிறேன். நான் போதுண்ணே. ஆனால் உட்காருங்க, மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. வேண்டாம் இப்போ அவர் வந்து இல்லை அவரை திருத்தி கொடுக்குறப்ப நீங்கள் விடுங்க. கொடுங்க. உறுப்பினர் அவர்கள் சொன்னார், கடந்த கால ஆட்சியினுடைய முதல்வர் மக்கள் மனதிலே இல்லை என்றெல்லாம் சொன்னார். நீங்கள் வாங்கினது 108, எதிரில் இருக்கிற உங்களோட அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க. தனித்தனியாக பிரிஞ்சிருக்கே தவிர உங்களோட அதிகமான வாக்குகளை பெற்று தான் நீங்கள் வந்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் அதிமுக நான் 79 72 இடங்கள் இருக்கிறது. அவை முன்னவர் அவை 70 இருங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன், நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்லிடுறேன். நீங்கள் வாங்கிய வாக்குகள் 108 இடம், 35% அங்கே வாங்கியிருக்கிறது கூட வாங்கியிருக்காங்க. தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு. எங்ககிட்ட இருக்கிறவங்க தான் உங்ககிட்ட வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களே தவிர எங்கள் தலைவர் எப்போதும் மனதில் இருக்கிறவர், எப்போதும் மக்கள் இருக்கிறவர். நீங்களே சொன்னீங்க, ஐயா தந்தை பெரியார் அதற்கு பிறகு தொடர்ந்து திராவிட இயக்க கொள்கையில் இருந்துதான் வந்தவன் என்று. எனவே மக்கள் மனதிலே இருக்கிற காரணத்தால் தான், நீங்களும் அதிலே இருந்த காரணத்தால் தான் இன்றைக்கு கூட நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்க முடியும். மாண்பு உறுப்பினர், அங்கே விசில் சின்னத்துக்கு மட்டுமே எல்லா தொகுதியிலும் ஓட்டு கேட்டு வந்திருக்கு. அவை முன்னவர்